ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம அமாவாசை என்ன சிறப்பு பூஜை பண்ணணும் அதை தான் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி மகாலய அமாவாசைங்கிறது முன்னோர்களுக்காக உகந்த நாள் அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோஸில் வந்துகிட்டே இருந்தது. சரி, நம்ம கும்பிடணும்னு சொல்லி தான் இத்தனை வருஷத்தில் என் கண்ணில் பட்டதே இல்லை இந்த மாதிரியெல்லாம். இப்போ நம்ம கும்பிடணுக்கே நம்ம முன்னோர்கள் நினைக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி நான் சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். நான் எனக்கு இந்த 10 டேஸாக நான் வீடியோவும் சரியாக போட முடியல, அங்கே இங்கேயும் அலைஞ்சிட்டு. அதுவும் இல்லாமல் எனக்கு 2 டேஸாக உடம்பு சரியில்லை, சளி ரொம்ப பிடிச்சிட்டு. சரி, என்னதான் இருந்தாலும் நமக்கு ஒன்று உணர்த்துதுன்னா நம்ம அதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு தான் இன்றைக்கி சரி சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரமாகவே எழுந்திரிச்சி எல்லாம் குளிச்சுட்டு காலையிலே அம்மா சமைச்சிட்டு போயிட்டாங்க. சாப்பாடு செஞ்சு தக்காளி வதக்கிட்டு போயிட்டாங்க அவங்க டிஃபன் பாக்ஸ்க்கெல்லாம். அதுக்கப்புறம் நானே ஒரு 11 ஓ கிளாக் ஆட்ட தான் சமைக்க ஆரம்பித்தேன். 1:30 படையல் போடணும்னு சொல்லி வீடியோ சொல்லியிருந்தாங்க. சரி, அதனால் 11 மணிலேருந்து சமைக்க ஆரம்பித்து கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சி ப்ரெஸ்அப் ஆகிட்டு அப்புறம் கொஞ்சம் பாத்திரமெல்லாம் கிடந்தது எல்லாத்தையும் விளக்கி வச்சுட்டு சமையல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி என்னென்ன சமையல்னால் சாம்பார், ரசம், அப்பளம், பஜ்ஜி, அதுக்கப்புறம் 2 பொரியல், ஒன்று வாழைக்காய் பொரியல், ஒன்று முட்டைக்கோஸ் பொரியல். ஏன்னா வாழைக்காய் பொரியல் கண்டிப்பாக சேர்க்கணுன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் வாழைக்காய் பொரியல் செஞ்சுட்டேன். அதுக்கப்புறம் எல்லாம் படையல் பண்ணி எங்கள் மாமா ஃபோட்டோவுக்கு பூ வாங்கிட்டு வந்து பூ போட்டு படையல் பண்ணி எல்லாமே பண்ணி வச்சுட்டு திருப்தியாக சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டேன். இதுதான் நம்ம வீட்டில் ஸ்பெஷல். பாருங்கள், நீங்களாம் எப்படி சாமி கும்பிட்டீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மாமாவுக்கும் சாமி கும்பிட்டுட்டு பூஜை ரூம்லேயும் போய் அலங்காரமெல்லாம் பண்ணி எல்லா சாமிக்கும் அலங்காரம் பண்ணி தீபமெல்லாம் ஏற்றி நல்லபடியாக திருப்தியாக சாமி கும்பிட்டாச்சு. சாமி கும்பிட்டதுக்கப்புறம் சமைக்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க. சமைச்சதுக்கப்புறம் அந்த கிச்சனை பார்க்குறப்ப தான் நமக்கு இருக்கிற கஷ்டமே இருக்கே. ஐயோ, எல்லாருக்குமே அப்படி தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நீங்கள்லாம் உங்கள் வீட்டில் இந்த அமாவாசை எப்படி சாமி கும்பிட்டீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். கிச்சனை பாருங்கள் எவ்வளோ ஒரு அலங்கோலமாக இருக்குதுன்னு. இன்னும் அதை ரெடி பண்ணுறக்குள்ளாரே ஒரு பாடாயிடணும். அதுக்கப்புறம் பாப்பாவை அம்மாக்கிட்ட விட்டுட்டு வந்து கிச்சனை எல்லாம் நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு அடுப்பெல்லாம் துடைச்சி வச்சுட்டு பாப்பாவுக்கு பால் காய வச்சுட்டேன். காய வச்சுட்டு கம்முன்னு போயிடும், அவளுக்கு அழுகிறப்ப எடுத்து ஊற்றி கொடுத்துடலாம். அதனால் பால் காய வச்சாச்சு முதல் வேலையாக. இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அதுக்கப்புறம் பாலாற்றி வச்சுட்டு நானும் சாப்பிட்டு மாத்திரை சாப்பிட்டு படுத்துட்டேன். பாய். மறுபடியும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.